அனைவருக்கும் வணக்கம். சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி ஜனவரி 14ஆம் தேதி முதல் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகமும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதில் உங்கள் ராசி உள்ளதா? எந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் தனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் இதற்கு பிறகு ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமருகிறாருங்க. மகர ராசியில் அமரக்கூடிய இந்த வேலை என்பது பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களுக்கு வித்திடுகிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே அனைவருக்கும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய தருணமாக அமைந்தாலும் கூட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழையக்கூடிய சூரியனால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகமும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 7, 10, 11 ஆகிய இடங்களில் அமரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த தருணத்தில் இந்த வகையில் பார்க்கும் போது இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உருவாகிறது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறார். 3ஆம் இடமாகிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமர்கிறாருங்க. எனவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். காரிய தடைகள் தாமதங்கள் இன்றி அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் முற்றிலும் விலகி எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் காரிய வெற்றி கிடைப்பதோடு அதில் பல மடங்கு லாபத்தை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ருணரோக சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் அமர்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை பெரிய அளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தவிர்த்து முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருப்பது மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அமர்கிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் பார்ப்பதால் கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார் சூரியன். எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் சூரியனின் அமைப்பால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் வலுவாக தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைவதால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்குங்க. நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் புதிய தொழில் துவங்குதல், புதிதாக வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வேலை வாய்ப்பு கிடைத்தல் போன்ற அமோகமான நல்ல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான புதிய சந்தர்ப்பங்கள் போன்றவை பெரிய அளவில் சிரமம் தடையின்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 7.5 சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரன் அமர்
அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்வதால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் தனலாபம் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையில நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இனி சூரியனின் அமைப்பால் அதில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெற்றுத்தரப்போகிறார். எனவே மீனராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியில் கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் தன லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இப்படி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு சூரியன் மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், அலைச்சல் குறையும், காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவதால் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அதே போன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை விட்டு விலகுவதால் சில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு நடுநிலையான பலன்கள் கிடைத்தாலும் சூரியன் சாதகமற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இடமாக ஜென்மராசி, அஷ்டமஸ்தானம், விரயஸ்தானம் மற்றும் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் ஆகிய சுகஸ்தானம், இந்த இடங்களில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் அமர்கிறாருங்க சூரியன். அதே போன்று கும்பராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அமர்கிறார். இதுவும் சாதகமற்ற அமைப்பு. எதிர்பாராத பல வீண் விரய செலவுகளை கும்பராசிக்காரர்கள் மற்றும் மகர ராசிக்காரர்கள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே தேவை. அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அமருவதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளியில் உணவு உண்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியத்தை திருப்திகரமாக அமைத்து கொடுக்கும். அதே போன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் அமர்வதால் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளில் பல தடைகள் அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். எந்த பணியை மேற்கொண்டாலும் நிதானத்துடன் செய்தால் சிரமத்தை தவிர்ப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இப்படி சூரியனின் பெயர்ச்சியால் பல அதிரடியான மாற்றம் ஏற்பட்டாலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதோடு மட்டுமல்லாது தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் உடல் நலமும் மனநலமும் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான யோகங்களும் அதிர்ஷ்டமும் சூரியனின் அமைப்பால் நிறைவாக நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.